ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தியமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். வசனத்துல ஆரம்பத்துல எப்படி வாசிக்கிறோம்? அதிகாலமே யோசுவா எழுந்த பின்பு. அங்க யோர்தானை அவர்கள் கடக்கும் பொழுது அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்களே நாம் கடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதிகாலமே நாம் எழுந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். நம்ம சில நினைப்போம், என்ன வாழ்க்கை வந்து இப்படியே இருக்குதே, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை. இங்கிலீஷ்ல சொன்னா ஸ்டக்குன்னு சொல்லுவாங்க. ஒரே நிலைமையில இருந்து கொண்டு இருக்கிறேன், அடுத்த லெவலுக்கு போக முடியல, முன்னேற்றத்தை காண முடியல, இப்படியே வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறதே என்று சொல்லி நாம நினைக்கலாம். ஏன் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். we have to sacrifice certain things. sacrificeனா சில காரியம் இழக்க வேண்டும், சில காரியம் விட்டு கொடுக்க வேண்டும். நான் இப்படிதான் இருப்பேன், நான் ஜெபிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன், உபவாசிக்க மாட்டேன், அதிகாரம் எழுந்திருக்க மாட்டேன், இரவுல நான் ஜெபிக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா வாழ்க்கையில நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு சொன்னா அது கண்டிப்பா முடியாது. சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். we have to do certain things. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து அதிகாலத்துல நம்ம எழுந்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லியிருக்க, அதிகாலை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். those who seek me early will find me. அதிகாலை ஜெபம் நாம் ஏறெடுக்க வேண்டும். சங்கீதம் 63 இப்படியாக வாசிக்கிறோம். சங்கீதம் 63 6ஆம் வசனம். அப்புறமா நீங்க சங்கீதம் 63 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்க்கும்போது கர்த்தரை தேடுவதை குறித்து அங்க நம்ம பார்க்க முடியும். அங்க முக்கியமாக 6ஆம் வசனம், சங்கீதம் 63:6 என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமங்கள், I meditate upon you in the night watches அப்படின்னு இருக்கு. என்ன நைட் வாட்ச்? ராஜாமம் என்ன சொன்னா, யூதர்கள் வந்து ஒரு நாளை வந்து 8 ஜாமங்களா பிரிக்கிறாங்க. 8 நைட் வாட்சஸ், 8 வாட்சஸ். அதுல 4 வந்து பகல்ல, இரவுல வந்து ராஜாமங்கள் வந்து 4, பகல் ஜாமங்கள் 4, ராஜாமங்கள் 4. அதுவும் இந்த கடைசி நைட் வாட்ச் இருக்குல்ல, அதுதான் வந்து மிக முக்கியமானது. காலையில அதிகாலை, அதான் அதிகாலைன்னு சொல்றோம். 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அதுதான் வந்து அதிகாலை நேரம் என்று சொன்னால் அதுதான் 3 to 6. அதான் the last watch of the night. இது வந்து மொச்ச மதத்தினரும் இதை பின்பற்றுறாங்க. ஹிந்துசத்துல வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த டைம் தான், ஒரு இடத்துல டைம் வந்து 3லேருந்து 3:30, 3லேருந்து 4 அப்படின்னு. பட் இந்த டைம் தான் 3 to 6 தான். அதே போல முஸ்லிம்ஸும் என்ன பண்ண, இஸ்லாத்துலயும் வந்து அந்த லாஸ்ட் வாட்ச் ஆஃப் த நைட், இந்த 3லேருந்து 6 வந்து அந்த நேரத்துல நீங்க தொழுகை செய்ய வேண்டும் சொல்லி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு தெரியுது ஏதோ அதிகாலை நேரம்னு சொன்னா அந்த நேரத்துல நம்ம யாருமே என்ன பண்றது இல்லை, எழுந்திருக்கிறது இல்லை. 3லேருந்து 6 அதுல நீங்க 5 மணிக்கு எழும்பினாலும் பரவாயில்ல, 5:30 எழும்பினாலும் பரவாயில்ல, சூரியன் உதிப்பதற்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம எழுந்திருக்க முடியும். அந்த நேரத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் இருக்காது, ஒரு 20 நிமிஷம் கர்த்தரை துதித்து, கர்த்தரை ஆராதித்து, கர்த்தரை ஸ்தோத்தரித்து நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ரெகுலரா அந்த அதிகாலை நேர ஜெபத்தை நம்ம செய்யும் பொழுது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலகும். தேவையில்லாத காரியங்களை விலகி, என்னென்ன தடைகள் நமக்கு உண்டோ, என்னென்ன கட்டுகள் உண்டோ, அதெல்லாம் அறுக்கப்பட்டு, தடைகள் உடைக்கப்பட்டு, God will take us to the next level of blessing in our life. அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். இங்க வசனத்துல அதான் வாசித்தோம், அது யோர்தான் கடந்து போகும் முன்னே அவர்கள் தங்கினார்கள் சொல்லி வேதம் சொல்கிறது. அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார்கள். அதிகாலையிலே அவர் கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது சில காரியங்களை நம்ம விட்டு விலக வேண்டிய காரியங்கள், நெகட்டிவான காரணங்களை விலகி அடுத்த லெவலுக்கு நாம் கடந்து போவோம். இதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இந்த அதிகாலை நேரம் ஜெபத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. டோன்ட் மிஸ் த ஏர்லி மார்னிங் ப்ரேயர்ஸ். அந்த அதிகாலையில் நீ
கர்த்தரை தேடும் பொழுதே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய சரீரத்துல ஒரு மாற்றம் வரும், உங்களுடைய ஆவியிலே, உங்களுடைய ஆத்துமாவிலே ஒரு மாற்றம் வரும், உங்களுடைய எல்லாம் இட் வில் அஃபெக்ட் எவ்ரி ஏரியா ஆஃப் யுவர் லைஃப். அது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை நீங்க உணர முடியும். அப்ப தூக்கத்தை விட்டு, அந்த சோம்பல் விட்டு, அந்த லேசினஸை விட்டு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த காலை நேரத்துல நம்ம கொஞ்சம் ஒரு மாசம் நம்ம ரெகுலரா பண்ணும்போது அது ரெகுலரா ஆயிடணும் வாழ்க்கையில. அப்போ அந்த ரெகுலர் ஆக்கிடுங்க. அது ஏதோ ஒரு பிளெஸிங்காக மாத்திரம் அல்ல, கர்த்தரை நம்ம தேட 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 ஆட்டோமேட்டிக்கா மற்ற ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடுறோம், எந்த அளவுக்கு நம்ம தேடி ஓடுறோமோ அது நம்ம விட்டு வெகு தூரமாய் போய் கொண்டு இருக்கிறது போல இருக்குது. ஆனா கர்த்தரை தேட தேட நாம் தேடி கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அல்ல, இதுதான் சீக்ரெட். அதிகாலையில எழுந்து ஜெபிங்க. God will take you to the next level. நீங்கள் கடந்து போவீர்கள், அடுத்த லெவலுக்கு கடந்து போவீர்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.